வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ப்ராவோ ராஜேஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2007 2024 வரைக்கும் T20 வேர்ல்டு கப் நடந்திருக்கு இல்லையா. இதில் T20 வேர்ல்டு கப்பில் யார் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கிறாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வீராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 2007 நடந்த T20 வேர்ல்டு கப்பில் யார் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஷஹீன் அஃப்ரிடி தான். இவர் 2007 டோர்னமெண்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2009 யாருன்னு கேட்டிங்கன்னா தில்கர்னே தில்சன். இவர் 2009 T20 வேர்ல்டு கப்பில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் 2010 T20 வேர்ல்டு கப்பில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கிறான்னு கேட்டிங்கன்னா கெவின் பீட்டர்சன் தான். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2012 யார் T20 வேர்ல்டு கப்பில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஷேன் வாட்சன் தான். இவர் ஆஸ்திரேலியா பிளேயரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2014 T20 வேர்ல்டு கப்பில் யார் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கிறாருன்னு கேட்டிங்கன்னா விராட் கோலி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2016 T20 வேர்ல்டு கப்பில் யார் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம இந்தியாவை சேர்ந்த விராட் கோலி தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2021 T20 வேர்ல்டு கப்பில் யார் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா டேவிட் வார்னர் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2022 T20 வேர்ல்டு கப்பில் யார் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாம் கரன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 2024 யார் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக அமையும். மீண்டும் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ப்ராவோ ராஜேஷ். டாடா, பாய், டேக் கேர். மீண்டும் சந்திப்போம்.